தலையீத்து மாடு நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல நைஸ் தோல், கிளைமேட் அடாப்ஷன் 100% பக்காவா இருக்கும், தெளிவா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 84,000. இப்போ 4 மாடு வாங்கிட்டோம். அடுத்த வாரம் வந்து இன்னும் 4 மாடு வாங்கணுங்க. இந்த வியாபாரி கைராசி எப்படி இருக்கு அண்ணாச்சி? பெஸ்ட்டுங்க, நல்லா அற்புதமான கைராசிக்காரருங்க. நீங்க நினைச்ச மாதிரி மாடு அமைச்சிட்டா? ஒரு மாடை வாங்க வந்ததுக்கு 2 மாடா அமைஞ்சிட்டு, இன்னும் நிறைய மாடு வாங்கணும். 4 பல்லு தலையீத்து சூப்பரான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. என்ன ஒரு கலையா இருக்குது, என்ன ஒரு அழகா இருக்குது. இவரோட கைராசி உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. நல்லா இருந்து வந்தா ஒரு வாட்டி 2 வாட்டி, இது 4வது வாட்டி. 4வது வாட்டி. மாடு ஏற்கனவே மாடு வாங்கிட்டு போயிருந்திருக்கோம். நீங்க சொன்ன லிட்டர் பால் கறவை இருந்துச்சுங்க. திருப்பி அடுத்த கறவைக்காக மாடு வாங்க வந்திருக்கிறோம். இந்த மாதிரி வர்க்கத்துல இருந்து நம்ம கன்று எடுக்கும் போது அந்த கன்று ஒரு நல்ல கறவை உள்ள கன்றா மாறுங்க. மாடு தாராளமா தூக்கிட்டு போய் இன்னும் 2 கண்ணுக்கு வச்சிருக்கலாங்க. பெஸ்ட் ஆப்ஷன். சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல விற்பனை பண்ணிட்டு வரோம். மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்ம பண்ணை தேடி வரலாம். 15 லிட்டர் கறவையில இருந்து 25 லிட்டர் கறவை வரைக்கும் இருக்கு. 60,000 முதல் 1,20,000 வரை மாடுகள் இருக்கு. HF கிராஸ், கிர் கிராஸ், சாகிவால் போன்ற அனைத்து கலப்பின மாடுகளும் நம்ம பண்ணையில கிடைக்கும். மாட்டுக்கு வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணா நல்ல கறவை எடுக்கலாம். பெரிய இப்ப 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு பொதுவாகவே மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு எவ்வளவு தீனி கொடுக்கணும், 15 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு எவ்வளவு தீனி கொடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டினா அந்த மாடு 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு நம்ம அதுக்கு வந்து 1/2 கிலோ தீவனம் கொடுக்கணும். அதாவது 1/2 கிலோ நீங்க குச்சி தீவனம், தவிடு, கடல புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, துவர்ணை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கும். அதோட கலவையை 1/2 கிலோ அது 1 லிட்டர் கொடுக்கணும். 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு காலையில 5 கிலோ, சாயந்தரம் 5 கிலோ நீங்க கொடுத்தாகணும். மற்றும் அந்த மாடு வந்து நல்ல ஆரோக்கியமா, உடம்பு நல்ல ஹெல்த்தியா, நல்ல உடம்பு உருகாம இருக்கிறதுக்கு காலையில 1 கிலோ தீவனம், சாயந்தரம் 1 கிலோ தீவனம், 6 கிலோ காலையிலயும் சாயந்தரம் 6 கிலோவும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நம்ம 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு போதுமானது. சில மாடுகள் வந்து நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளா இருக்கும். நல்ல கிராஸ் டைப் மாடுகள்லாம் ஃபீட் மேனேஜ்மெண்ட் கம்மியா பண்ணாலே நல்ல ஈல்டு கொடுக்குற மாடுகள் இருக்கு. சில மாடுகள் வந்து 6 கிலோவுக்கு 6.5 கிலோ 7 கிலோ கொடுத்தாதான் ஃபீடு கறக்கும். ஏன்னா அதோட ஹைட் வெயிட் சைஸ் டிஃபரன்ஸ் ஆகும். சில மாடுகள் சின்ன மாடா இருக்கும், 20 லிட்டர் கறக்கிற மாடு இருக்கும், அதுக்கு 5 கிலோ கொடுத்தாலே கறக்கும். என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அதோட சைஸ்ல தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதே மாதிரி கன்று போடுறதுக்கு முன்னாடி என்ன உணவு கொடுக்கணும், கன்று போட்டு 1 வாரத்துக்கு என்ன பத்திய உணவு கொடுக்கணும், 1 வாரத்துக்கு பிறகு என்ன உணவு கொடுக்கணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா கொடுத்தோம்னா 100% சக்சஸ் ரேஷியோ தான். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெளிவான முறையில பண்ணா நல்ல லாபம் தரும் தொழில் வந்து மாட்டு பண்ணை. ஏதாவது சந்தேகம் இருந்தா டைரக்டா கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில நல்ல அழகிய பால் கொம்பு வெள்ளையில வெறும் 4 பல்லுக்கு தலையீத்துல HF கிராஸ் டைப்பு, நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில நல்ல சுழி சுத்தத்துல இந்த கண்ணுக்கே கறவை வந்து 15 லிட்டருக்கு மேலதான் வரும். சும்மா கருப்பு வெள்ளை தோல் இருந்தாவே போதும் 20 லிட்டர் வருங்கிறதுலாம் சும்மா பேச்சு. இந்த கண்ணுக்கே தாராளமா 15 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். பல்லு 4 பல்லு, தலையீத்து மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல நைஸ் தோல், கிளைமேட் அடாப்ஷன் 100% பக்காவா இருக்கும், தெளிவா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 84,000 சொல்றோம். நல்ல அழகான கொம்பு, முகலட்சணம் எல்லாமே தெளிவா இருக்குது. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல ஒழுக்கமா பராமரிச்சா அந்த மாடு அடுத்த கண்ணுக்கு 1 லட்சத்துக்கு வெளியே தான் வைக்குமே தவிர உள்ள வைக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டி. இதெல்லாம் இழப்புவாங்க, அது வெயிலுக்குலாம் நல்லபடியா தாங்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சூப்பரான மாடு, லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். கறவைக்கு அற்புதமான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. பாசிட்டிவ் பாயிண்ட் வெள்ளிக்கிழமை அதுவுமா கெடேரிக்கண்ணை போட்டிருக்கு. 2 நேரம் 15 லிட்டர் கறவையில 3ஆம் நீத்து மாடு கொண்டு வந்திருக்கோம். பல் வந்து சேர்ந்துட்டுங்க. மாடு 2 நேரம் கறவை 5 லிட்டர் வருங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்தில் நல்லா இருக்கும். காம்பு வளத்துல இருந்து எல்லாமே பக்காவா இருக்குங்க. பக்கா கண்டிஷன்ல இருக்க இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 60,000 மட்டும்தாங்க. 2 நேரம் 5 லிட்டர் கறக்கிற மாடு எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா பால் கட்டிலாம் காமி கிடையாதுங்க. மாடு வந்து இது வந்து ஒரிஜினலா சீம்பால் மடி எடுத்ததுங்க. நல்ல ரட்டவரி மடி அமைப்புல அடிக்கு ஒரு காம்புல தெளிவான மாடு, நல்ல செவல வெள்ள டபுள் கலர்ல ஃபேட்டஸ் நல்லா வரக்கூடிய கெப்பாசிட்டியில ஜெர்சி கிராஸ் மெட்டுங்க. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கு. குணமானத்துல நல்லா இருக்கு. ஆண்கள் பெண்கள் யார் வேணா பிடிச்சிக்கலாங்க. வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணுங்க. கறவைக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனுங்க. 2 நேரமும் இந்த 5 லிட்டர் கறக்கிற மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 60,000 தாங்க. கெடேரி கண்ணும் நல்ல ஒரு லாபகரமான மாடுங்க. இந்த மாதிரி வர்க்கத்துல இருந்து நம்ம கன்று எடுக்கும் போது அந்த கன்று ஒரு நல்ல கறவை உள்ள கன்றா மாறுங்க. மாடு தாராளமா தூக்கிட்டு போய் இன்னும் 2 கண்ணுக்கு வச்சிருக்கலாங்க. பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் ரேட்டு. எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காதுங்க. ஹெவி சைஸ்ல தாராளமா சாகிவால் தேடிட்டு இருக்கவங்க ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி, சுழி சுத்தம், அரம்பல், 2ஆம் நீத்து,
தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. மாட்டோட சைஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நல்ல பெருங்குட்டு மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல ரெட்டை முதுகுல பெரிய மாடு. சின்ன மாடுல 2 நேரமும் 25 லிட்டர் கறவை வரும். தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா இருக்கும், கறவைக்கு நல்லா இருக்கும். கறந்தா ஒரு பீருக்கு 200 ml பால் வரும். அந்த அளவுக்கு பெரிய மாடு, நல்ல ரெட்டை முதுகுல நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. சாகிவால்ல கிராஸ், 2 நேரமும் ஃபேட் எஸ்என்எஃப்ல பட்டையை கிளப்பிட்டு 5% எபோதான் வரும். கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல, தண்ணி திணிக்கு பயந்துக்கு தேவையில்ல. கொம்பு உண்மையிலே இல்லாததா சுட்டுருக்காங்களா? இல்ல உண்மையா இல்ல. சாகிவால் கிராஸ் டைப் மாடு. மாடு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. 6 அடி உயரம் இருக்கு மாடு. நல்ல ரெட்டை முதுகு, ஹெவி வெயிட், பேக் வெயிட், நல்ல சூப்பரான மாடு. நல்ல காம்போலம் எல்லாமே தெளிவா இருக்கு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைல இன்னைக்கு அழகா மங்களகரமா கிடேரி கண்ணின்னு இருக்கு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 1,05,000. டிகிரி எப்படி இருக்கும் பால்? டிகிரி ஃபேட்டஸ்னஃப்ல பட்டைய கலப்பு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சிங்கான மாடு. 2 அனைத்து முளைப்பல்லு சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 18 லிட்டர் கரை ஒரு. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்குது. குணமனத்துக்கு நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியான மாடு. இன்னும் டெலிவரிக்கு 15 நாள் டைம் இருக்குது. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அழகிய செம்புத்து காரி வெள்ளை 3 கலர் கலந்த மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட் அடாப்ஷன்ல பக்காவா தாங்கும். 2 நேரம் 18 லிட்டர் கரை வரும். எதுக்கு பயந்துக்கு தேவையில்ல, சுழி சுத்தமா இருக்குது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 75,000. இது ஜெர்சி ஹெச்எஃப் லைட்டா மிக்சிங்கான மாடுங்க. நல்ல குணமனம், நல்ல மடி வந்து நல்ல சதுர பைக்கெட்ல நல்ல தெளிவா வரும். நல்ல கருங்காம்பு, கறக்க பிடிக்க எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க. குணம் நல்ல சூப்பரான குணம். கறக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல பை வரும், நல்ல சதுர பை உட்காரும். மாட்டு கேட்கிற வரை 75 கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். செவலையில நல்ல அழகிய நாட்டு கிராஸ்ல 2 நேரமும் ஒரு 18 லிட்டர் கறவை இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அவ்வளவு சொல்லவே தேவையில்ல. 2 நேரமும் சாலிடா 15 லிட்டர் குண்டா வச்சு கறந்துக்கலாம். தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா இருக்கும். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. முதுகு அமைப்புல சுழி சுத்தத்துல நல்ல காம்பு வளத்துல அடிக்கு ஒரு காம்பு. 15 நாள் டெலிவரி டைம்ல சூப்பர் குவாலிட்டியில மாடு தெளிவா கொண்டு வந்திருக்கோம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எந்த ஊருக்கு வேணாலும் தாங்கும். ஃபேட்டஸ் 100% பக்காவா இருக்கும். குணத்துல பச்சை குழந்தை மாதிரி. ஒரு எட்டு எடுத்து எடை வைக்காது. நல்ல மடி வரும். சூப்பரான மாடு, பக்காவான மாடு. இவர் மடி லூஸ் போட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. 100% 18 லிட்டர் கரைஞ்சுன்னு காட்டுக்கார சொல்லி கொடுத்தா நம்ம அவ்வளவு சொல்ல தேவையில்ல. 15 லிட்டர் கறக்கும். 2 நேரமும் எல்லா ஊருக்கு கிளைமேட்டும் பக்காவா அடாப்ட் ஆகும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 79,000. 2 நேரமும் 15 லிட்டர் 100% கறக்கும். 5 லிட்டர் கம்மி கறந்தா கொண்டு வந்து காட்டுல கட்டியிருக்க மாட்டேன். தங்க தேர் மாதிரி வர இந்த பிரம்மாண்டமான தார்ப்பா இருக்கிற கிராஸ், 4 பல்லு தலையீத்து, சூப்பரான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கறக்கும் அவ்வளவு கறக்குங்கிறதுலாம் அது அடுத்த விஷயம். ஆனா இந்த மாட்டோட முகலட்சணத்துக்கு 1 கோடி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு காலங்காலத்துல எந்திரிச்சு மாட்டோட முகலட்சணத்துல முகத்துல முழிச்சாலே போதும். நம்மளுக்கு பிடிச்ச தரித்திரம் எல்லாம் இறங்கிடும். பாருங்க என்ன ஒரு கலையா இருக்குது, என்ன ஒரு அழகா இருக்குது. தெளிவான மாடு, 4 பல்லு, தார்பார்க் இருக்க தலையீத்து சுழி சுத்தம், டாப் குவாலிட்டியான மாடு. 2 நேரம் கறவை தாராளமா 5 லிட்டர் அடிக்கும். கறவை மேட்டர்லயும் மாட்டோட குவாலிட்டி மேட்ரு, டாப் குவாலிட்டியான மாடு. சுத்த வெள்ள ஜெர்சி தார்பார்க் மிக்சிங், நல்ல தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. நல்ல காம்பு வளம், 4 பல்லு. குறைங்கிறது இந்த மாட்டுல 1% கிடையாது. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 77,000. தாராளமா கோயிலுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களோடது. என் வீட்டுக்கு வேணுங்கிறவங்க தாராளமா, எனக்கு நல்ல தெய்வ கடாட்சமா ஒரு மாடு வேணுங்கிறவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். திருவண்ணாமலை ஒரு மாடு தான் வாங்கலான்னு வந்தோம். இன்னொரு மாடும் பிடிச்சிட்டு அப்படியே இன்னொரு மாடா பிடிச்சிட்டோம். 2 மாடு வாங்கிட்டீங்க? மாடு பிடிச்சிட்டோம். வீட்டுல 4 மாடு இருக்கு. அதெல்லாம் எத்தனை லிட்டர் கறவைகள்? ஒரு வேலைக்கு 6-7 வந்து 18 லிட்டர் சொல்லியிருக்காரு. 5 கேரண்டி சொல்லியிருக்காரு. சரி, உங்க ஏரியா நல்ல வெயில் தானே? ஆமா, வெயிலுக்கு அடாப்ட் ஆகும் தான் சொல்லியிருக்காரு. இவரோட கைராசி எப்படி உண்டு? இப்பதானே ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிருக்கான். அப்புறம் சொல்றேன். நீங்க எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க மாடு? நாங்க சின்ன வயசுல இருந்து அம்மா வீட்டுல இருந்தா மாடுதான். இப்பதான் ஃபர்ஸ்ட் 4 மாடு இருக்குன்னு சொன்னா 2 மாடு வீட்லயே இருந்த மாடு. 2 மாடு இப்ப பிடிச்சிருக்கோம். இப்ப இவங்க சரி, யூடியூப்ல நிறைய வியாபாரிகளை பாத்தீங்களா? இவரை ஏன் செலக்ட் பண்ணீங்க? இவரு என்ன இவரு வந்து கரெக்டா ரேட் சொல்றாரு. அவங்களா யாரும் ரேட் சொல்லல. அவங்கள நம்பி போனாக்கா அது செட் ஆகாது. நம்மளுக்கு அங்கே தெரிஞ்சிச்சு. இவரு ரேட் சொல்றாரு இல்ல, அதான் பிடிச்சிருக்கு. ரேட் சொல்றதா மெயினா பிடிச்சிருக்கு. வந்து எப்படி டீல் பண்ணாரு? எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்படி பேசுறாரு? நல்லாதான் பேசினாரு. நீங்க நினைச்ச மாதிரி மாடு அமைஞ்சிட்டா? ஒரு மாடா வாங்க வந்ததுக்கு 2 மாடா அமைஞ்சிட்டு. இன்னும் நிறைய மாடு வாங்கணும். குறுங்கால் டைப்ல நல்ல கறவை இருக்க மாடு, 18 லிட்டர் கறவை கறக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம். 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. சுழி சுத்தமா இருக்குது. நல்ல குவாலிட்டியா இருக்கு. கொம்பு நல்ல ஆஸ் கொம்புல நல்ல கறக்கிறதுக்கு நல்ல காம்பு வந்து நல்ல பைப்பாட்டம் சூப்பரா இருக்கும். மிஷினுக்கும் செட் ஆகும், கை கறவைக்கும் செட் ஆகும். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, செம்புத்து காரி. மெயினா இந்த செம்புத்து காரியில பாத்தீங்கன்னா ஃபேட்டஸ் பட்டையை கலப்போம் பாருங்க. குணம் கிராஸ் டைப் மாடுன்னு பயந்துக்கு தேவையில்ல. எந்த அளவுக்கு குணம் இருக்குது பாருங்க. மடி பாருங்க, மடி லூஸ் பாருங்க, ஃபுல் லூஸ் இருக்குது. நல்ல கிராஸ் மெட்டுங்கனால கறவைக்கும் பயந்துக்கு தேவையில்ல, தண்ணி திணிக்கும் பயந்துக்கு தேவையில்ல. எத்தனை லிட்டர் பால் அண்ணாச்சி? 2 நேரம் 18 லிட்டர் கறவை. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 83,000. சூப்பரான மாடு, அழுத்தமான மாடு.
அழுத்தத்துல நல்ல நீட்ட போக்குல நல்ல குவாலிட்டியில இருக்குது. நல்ல கறவை வரும். வேணுங்கிற கூப்பிடுங்க. எல்லா ஒரு கிளைமேட் தாங்கும். எல்லாரும் கேட்ட கிர் கிராஸ் 2 நேரமும் 18 லிட்டர் கறவை, ஹச்எஃப் கிர் மிக்சிங், ஆல் பிளாக் டைப், சுழி சுத்தம், பல் முளப்பல், 2 அணித்து, 2 நேரமும் 18 லிட்டர் கறவை. ஃபேட்டஸ்னஃப்க்கு பிரச்சனை இல்ல, கிளைமேட் அடாப்ஷனுக்கு பிரச்சனை இல்ல. மாடு வந்து ரொம்ப ரேர் மாடு. அப்படியே குணமனத்துல தங்கும். கிளைமேட் அடாப்ஷன்லாம் பயந்துக்கவே தேவையில்ல, பக்காவா இருக்கும். இங்க பாருங்க, கிர்ரு பொதுவா முட்டு உதைக்கிடுவாங்க. குணத்தை காட்டுற பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு குணம் இருக்குதுன்ட்டு. நல்ல மடி செட்டு பாருங்க, மடி நல்லா வரும். 2 நேரமும் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். நாம சொல்லக்கூடிய இதோட விற்பனை விலை 79,000. கிர் ஹெச்எஃப் ரெண்டுமே மிக்சிங். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல ஒரு பிரீடு மொட்டையில தெளிவான மாடு. 2 நேரமும் 18 லிட்டர் கறவை வரும். இந்த மாடு நம்ம கொடுக்கறது ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு கொடுக்க போறோம். இன்னும் கண்ணு போட 25 நாள் டைம் இருக்குது. இருந்தாலும் மாடு தெளிவான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல கருங்காம்பு, நல்ல பை செட்டு, நல்ல தெளிவான மாடு. முகலட்சணம், குழி நெத்தியில, கொம்பு இல்லாத மாடு. இருந்தாலும் கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். பாருங்க, குணமனமும் நல்லா இருக்குதா, சூப்பரான குணம். பையெல்லாம் நல்லா ஃபுல்லா வரும். இன்னும் 25 நாள் டைம் இருக்குது டெலிவரிக்கு. மாடு 2 நேரம் 18 லிட்டர் கறவை வரும். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும். குணமனத்துக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 75,000. நல்ல மடி எடுக்கும்போது மாடு வந்து கண்டிப்பா 10 ரூபா சேர்ந்தா வைக்க, குறைச்சு விற்காது. தெளிவான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு. கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல, 100% கறக்கும். 100% கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம் இந்த மாடு. நம்ம பண்ணல என்னென்ன கேரண்டிலாம் உண்டாச்சு? 4 காம்பு கேரண்டி, பால் கேரண்டி, தண்ணி தீனி கேரண்டி, மூலம் வரது கேரண்டி, மாட்டுல எந்த நோவு நொடி இல்லைன்னு A to Z கேரண்டி கொடுத்து தான் கொடுக்குறோம். வெயிலுக்கு எப்படி இருக்கும் இது? கிளைமேட் அடாப்ஷன்லாம் 100% சக்சஸ். இது மாதிரிலாம் பயந்து தேவையில்லை. எல்லா ஊருக்கும் வாங்கிட்டு போய் வளர்த்திக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், செங்குறிச்சி. இது எத்தனை டைம் மாடு வாங்க வாரீங்க? இது 4வது வாட்டி. இதுக்கு முன்னாடி வாங்கின 3 மாடுகள் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு கறவை சொன்னாங்க? கறவைலாம் 8, 9 சொன்னாரு, 10 வரைக்கும் கறந்துச்சு ஒரு வேளைக்கு. ஆமா, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை, நல்லா இருக்கு. இந்த மாடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க கறவை? இது இப்ப 10 சொல்லிக்கிறாரு. 20 லிட்டர். ஆமா. உங்க ஏரியா வெயில் எல்லாம் எப்படி உண்டு? வெயில் எல்லாம் வெயில் தான். 110 டிகிரி 100 டிகிரி கம்மியில வெயில் அடிக்கும். வீட்லயே கிடக்குமா, மேட்ச் எல்லாம் போமா? வீட்டுல இருக்கிற மாடுலாம் ஓட்டுவோம். அதெல்லாம் லோக்கல் மாடு. இது இங்கத்தி மாடு இல்ல, அதெல்லாம் ஓட்ட மாட்டோம். இவரோட கைராசி உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. நல்லா இருந்து வந்தா ஒரு வாட்டி 2 வாட்டி. இது 4வது வாட்டி. 4வது வாட்டி. ஆமா, 4வது வாட்டி. நல்லா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி தப்பு இல்ல. பால் கறவைலாம் வருது. 8 சொன்னாரு. இப்போ தீபாவளிக்கு முன்ன வந்து எடுத்தேன். 8, 9 சொன்னாரு. இப்போ 10 லிட்டர். 5 மாசம் ஆகுது. 10 லிட்டர் பால் வருது. இதை பாக்குற மத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பரவாயில்ல, நல்லா கைராசியால தான் சொன்ன மாதிரி பால் வருது. அதெல்லாம் தப்பு இல்லை. எதுக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துருக்காங்க? பாலுக்கு, காம்புக்கு, தீனி, தவிடு, தண்ணிக்கு, எல்லாத்துக்குமே கேரண்டி. ஆமா. நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா மாட்டேன்? அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் சாதுவாக இருக்கு. எல்லாம் பார்த்துட்டோம். நல்லா இருக்க கோணம். அதெல்லாம் எந்த ஒரு தப்பு இல்லை. அமைதியா இருக்குதுன்னா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை. சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்தோம். ஏதாவது சந்தைக்கெல்லாம் போனீங்களா? போல, இது வரைக்கும் போல. சொல்ற கறவை வராது, தவிடு, தண்ணி, அதெல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி Facebook பார்த்தா வந்தோம். அதுல இருந்தா மறுபடியும் அப்படி இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். எல்லாம் வரமாட்டோம். ஒரு நம்பிக்கையான கைராசியான ஒரு ஆளா இருக்கிறதால நம்ம மறுபடியும் வரோம். இங்கே வேற எல்லாம் போனா எப்படி இருக்குமோ ஏதாவது ஒரு பயம். இந்த மாடு ஏன் பிடிச்சி? இவ்வளவு மாடு இருக்குல்ல, இதுல கொஞ்சம் 3 கலரா இருக்குல்ல. 3 கலர் மாடு எப்படி நினைச்சு நல்லா இருக்குமா? கறவை நல்லா இருக்கும். இது வரைக்கும் 3 கலர் இல்ல. அதெல்லாம் 2 கருப்பு, பிளாக் மட்டும் தான் இருந்துச்சு. இது 3 கலரா இருக்கட்டும். மாடு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. 2வது கண்ணு ஒரு 4-5 கண்ணுக்கு மாடா இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சு டாப் குவாலிட்டியில ஒரு மாடு கொண்டு வந்திருக்கோம். 4 பல் 2 அணித்து, சுழி சுத்தமான மாடு. இதுல பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கெடேரி கண்ணின்னு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை அதுவும் மங்களகரமா. மாடு சுழி சுத்தம், கன்று சுழி சுத்தம், பல் 4 பல் 2 அணித்து, ரொம்பவே இளமெட்டான மாடு. காம்போல வந்து கறக்க பிடிக்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும். தண்ணி திணிக்கு சூப்பரான மாடு. குணமனத்தில் நல்ல மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 69,000 மட்டும்தாங்க. வேணுங்கிறவங்க நேரடியா நம்ம ஃபார்முக்கு வாங்க, லைவா செக் பண்ணுங்க. நல்ல நீல நெட்டான மாடு. ஆனா கொஞ்சம் உடல் தோரணை பத்தலைங்க. அதுதான் இதுல ஒரே குறை. இல்லைன்னா இந்த மாடு 80,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாடு. 69,000 இதோட விலை. நேரடியா செக் பண்ணி கறந்து பார்த்து ஓட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டியில நம்ம பண்ணையில் ரெடியா இருக்குங்க. அதுவும் ரெட்டிப்பு முதலீட்டோட இருக்குங்க. கெடேரி கண்ணுங்கிறது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடு, ஜெர்சி மாடு. வெயிலுக்கு நல்லா தாங்கும். ஃபேட்டஸ்னஸ் நல்லா கொடுக்கும். மெயினா லேடிஸ்க்கு ஒரு சின்ன கறவையில எனக்கு 5 லிட்டர் கறவையில நல்ல குவாலிட்டியான மாடு வேணும்னு தொலைவுறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணாங்க. உண்மையாலுமே 69,000க்கு இந்த மாடு ஒர்த்தான மாடுங்க. நல்ல மாடு, தெளிவான மாடுங்க. 15 லிட்டர் கறந்தா போதுமானதுங்க. நல்ல மாடு, சீம்பாலோடு இருக்குது. போன உடனே லாபம் பார்க்கலாங்க. கறந்து ஊத்தி நம்ம பார்க்கறது ஒரு டாப் குவாலிட்டியான மாடு. ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் ரெண்டுமே கலப்பிடமான ஒரு பிரம்மாண்டமான மாடு. நல்ல நைஸ் தோல்ல நல்ல பெருங்குட்டு மாடு. நல்ல கொம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல ஜான் கிளி கொம்பு டைப்ல, நல்ல அழகான முகலட்சணத்துல, நல்ல செம்புத்து வெள்ளை காரி 3 கலர் கலந்து ரேர் கலர்ல சூப்பரான முகலட்சணத்துல கிராஸ் டைப் மாடு. 2 நேரமும் 10 கறவை கறக்கூடிய மாடு. தண்ணி திணிக்கு ஃபெயிலியர் கிடையாது. நல்ல காம்புலாம் பாத்தீங்கன்னா நல்ல 2 இன்ச் காம்பு. கறக்கிறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். பல்லு கடை முளப்பு 2 அணித்து,
2 நேரம் 20 லிட்டர் கரை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமானத்துக்கு நல்லா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர், நல்ல அழுத்த திருத்தமான மாடு, கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா தாங்கக்கூடிய மாடு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 97,000. நீட்ட போக்கான மாடு, ஷைனிங்கு, ரெட்டை முதுகு, தெளிவான மாடு. மாட்டுல குறைங்கிறது ஒண்ணுமே கிடையாது, சுழி சுத்தம், கறவைக்கு நல்ல மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கொடிவயல் கிழக்கு கிராமத்துல பால் பண்ணை வச்சிருக்கோங்க. இப்போ நாங்க சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோங்க மாடு வாங்குறதுக்கு. மாடு ஏற்கனவே மாடு வாங்கிட்டு போயிருந்திருக்கோம். நீங்க சொன்ன லிட்டர் பால் கறவை இருந்துச்சுங்க. திருப்பி அடுத்த கறவைக்காக மாடு வாங்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்க போன திருப்பு வாங்கினதை விட எங்களுக்கு அருமையான மாடு ரகம் கிடைச்சிருக்குங்க. 20 லிட்டருக்கு குறையாம கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பழகுது, குழந்தை மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்டுக்காரம்மா தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க பேருங்க கவிதாங்க. இவங்க தான் பால் பண்ணை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் போயிடுச்சுனாக்கா எங்க வீட்டில் வந்து 10 மாடு இருக்குங்க. நாங்க பால் பண்ணை வந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷமா வச்சிருக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இதே தொழிலா இருக்கிறதுனால, பராமரிப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு லாபம் தாங்க. மாடு இருந்தா தான் எங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குதுங்க. அதனால மாட்டோடவே நாங்க எந்திரிச்சோம்னா மாட்டை தான் பார்க்கணும். சரியான முறையில பராமரிச்சு அதுக்கு தேவையானதை கொடுத்தோம்னாக்க நல்ல லாபம் தாங்க. நான் வந்து டாக்டருங்க. எனக்கு மாடு வளர்க்குறதுல தான் ஆர்வம். ஊருக்கு போனாலுமே நான் மாடு பிடிச்சி மேய்ச்சிட்டு தான் இருப்பேன். இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்ச ஒரு மன உளைச்சல் இல்லாத ஒரு பிசினஸ், யாருக்கும் பதில் சொல்லாத பிசினஸ்னா பால் பண்ணை வச்சுக்கிறது, மாடு வளர்க்குறது தாங்க. 1 லிட்டர் பாலுனா எவ்வளவுன்னு போயிட்டு இருக்கேன். இப்போ பண்ணையில ஊத்துனோம்னாக்கா ஒரு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் போகுங்க. நாங்க பிரைவேட்ல கொடுத்தோம்னாக்கா 60 ரூபா 70 ரூபாய்க்கு கொடுத்துருவோங்க. பணத்துக்கு நல்லா அழகா பாருங்க. யார் வேணாலும் பிடிக்கல. இப்பதான் வந்து பிடிக்கிறோமுங்க. கொஞ்ச நேரம் தான் பழகி இருக்கோங்க. இந்த பாருங்க, பிடிக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்றாங்க. கண்ணு போட நல்லா இருக்குங்களா? காம்பளம் நல்லா இருக்குங்க. நம்ம ஏரியாவில் புதுக்கோட்டைங்கிறதுனால வெயில் அதிகமா இருக்கும். வெயிலையும் நல்லா தாங்கி நிற்கும், இழப்பு இருக்காது. நம்பி வாங்கலாங்க. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? என்ன பிளான்ல வந்தீங்க? வரமச்சல இப்போ நாங்க வர்றப்போ ஒரு 2 மாடு 3 மாடு வாங்கலான்ற ஐடியாவில் இருந்ததுங்க. இப்போ 4 மாடு வாங்கிட்டோம். அடுத்த வாரம் வந்து இன்னும் 4 மாடு வாங்கணுங்க. இந்த வியாபாரி கைராசி எப்படி இருக்கு அண்ணாஜி? பெஸ்ட்டுங்க. நல்லா அற்புதமான கைராசிக்காரருங்க. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப ஓரளவுக்கு உண்மைத்தன்மை எப்படி இருக்கு? கரெக்டா சொல்றாருங்க. இவ்வளவு வரும் அப்படின்றது உண்மைத்தன்மையா கரெக்டா சொல்றாருங்க. நிறைய வியாபாரிகள் இருக்காங்க யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம். நிறைய பார்த்தோம்ங்க. பார்த்ததுல இவருக்கு மட்டும் தாங்க போன் பண்ணாக்கல போன் எடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் போன் எடுக்கலைங்க. உங்க ஊருக்காரங்க மற்றவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புதீங்க? வந்து வாங்கலாமா? நம்பிக்கை தானா? எல்லாருமே வந்து வாங்கலாங்க. இங்கன்னு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் இங்க வந்து வாங்கலாம். சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு மாடு, தரமா இருக்குது. சொன்ன அளவுக்கு தொழில் பிசினஸ் நல்லா வருங்க. 4 மாடு எதுல அண்ணாச்சி? இது ஒண்ணு, அந்த ஒண்ணு இருக்குங்க. அந்த எல்லாமே செவல கலர்ல தான் வாங்கிருக்கேன். எல்லாமே செவலையில. ஏன்னா நம்ம பக்கம் வெயில் அதிகம்ங்க. கருப்பு மாடா இருந்தா கொஞ்சம் ரேட்டு நிக்காதுன்னு சொல்லுவாங்க. டிகிரி அடிக்கும், டிகிரி நிக்காது. அதை ஏம் பண்ணி இதை வாங்கிருக்கோம். இதுல பேட்டேஷனப்ப கொஞ்சம் நல்லா நிக்கும். நல்ல டாப் குவாலிட்டியில கிர் கிராஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். 2 நேரமும் 20 லிட்டர் கரை வரும். 18 லிட்டர் கறவை கேரண்டி, தண்ணி திரி கேரண்டி, 4 காம்பு கேரண்டி. மாட்டை பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல முடியாது. குணத்திலையும் சரி, அழகுலையும் சரி, உடம்பு தோரணையிலையும் சரி பக்காவா இருக்கும். ஃபேட்டேஷன் தூக்கி அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி மாடு. வேணுங்கிறவங்க இந்த மாட்டை தாராளமா புக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 85,000 வரும். கிராஸ் மாடா இருக்குது, உதைக்கும் முட்டுன்னு பயந்துக்கவே தேவையில்லைங்க. பாருங்க, கைத்து மேல போட்டுட்டு உங்க மடியில கை வச்சு கட்டுறேன். இந்த கையெல்லாம் பாருங்க, கைத்து மாட்டு மேலேயே போட்டுருந்தா. குணம்னா இதான் குணம். தெளிவான மாடு, சூப்பரான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. 85,000 விலை. 2 நேரம் கறவை 20 லிட்டர் கறக்கு 18 கேரண்டி. கிர் கிராஸ்ல 2 பல்லுல தலையீத்துக்கு டாப் குவாலிட்டியான மாடு. 2 நேரம் ஒரு 15 லிட்டர் கறவையில 68,000 விலையில இந்த அளவுக்கு குவாலிட்டியில எங்கேயுமே கிடைக்காது. 10 இடம் தேடி பார்த்துட்டு நம்ம ஃபார்முக்கு வாங்க. லாஸ்டா நம்ம ஃபார்ம்ல உங்களோட பர்ச்சேஸ் இருக்கும். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல நீல நெட்டு, நல்ல நைஸ் தோல், ஷைனிங், காம்போல எல்லாமே பக்காவா இருக்குது. நல்ல குவாலிட்டி, நல்ல மண்டச்சாடு எல்லாமே நல்லா இருக்கும். ஃபேட்டஸ்ட் நல்லா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊர் கிளைமேட்டும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. தலையீத்து மண்ணா பொதுவாகவே அதோட குணத்தை பார்த்து பயப்படுவாங்க. குணத்தை பாருங்க, மாடு பாருங்க, எதுவுமே செய்ய சாமி மாதிரி நிற்கும். இது எல்லா மாடும் இப்படி நிற்காதுதா. தலையீத்து மாட்டுக்கு இவ்வளவு குணமனமா, ரெட்டை வரி மடி அமைப்புல, நல்ல ஒரு கறவை செட்ல, காம்பு செட்ல, நல்ல ஊசி காம்பு, 1.5 இன்ச்சு காம்புல 68,000 தான் விலை. 2 பல்லு தலைச்சா. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். டாப் குவாலிட்டியான மாடு. செவல வெள்ளையில ஒரு லோ பட்ஜெட்ல மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். 2 நேரம் 15 லிட்டர் கறவை, 3ஆம் நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு, சென மாடு. இன்னும் 10 நாள் டெலிவரி டைம் இருக்கு. 2 நேரம் 5 லிட்டர் 100% கறவை வரும். குவாலிட்டியான மாடு. இந்த மாட்டுக்கு விற்பனை விலை 66. மாட்டு முகலட்சணமும் சரி, கிளைமேட் அடாப்ஷனும் சரி, ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் மாட்டுட்டு போய்க்கலாம். ஒரு துளி அசையாது. அந்த அளவுக்கு நல்ல தெளிவான மாடு, நல்ல குணமானமான மாடு. ஈத்து மாடு தான், ஆனா கறவைக்கு உகந்த மாடு. 66,000 அதோட விலை. பால் தர, குணம் எல்லாமே இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்குது. இதெல்லாம் ஒரு 8 அசைற மாடு இல்ல. மாடு பார்த்தாலே எந்த மாடு உதைக்கும், எந்த மாடு உதைக்கான்னு தெரியும். பைப் பாருங்க, பைப் போட்டோம். நல்ல அருமையான பால் தான், நல்ல கறவை வரும். 66,000 விலை.